நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे राधे துவாரகாதீசரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை வரவேற்க துவாரகாபுரியே விழாக்கோலம் பூண்டிருந்தது. அப்போது மக்கள் வெள்ளத்தின் நடுவே அசுர அரக்கன் வஜ்ரநாபால் அனுப்பப்பட்ட அரக்கன் ஜர்வால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை கொல்ல காத்திருந்தார். ஆனால் பலராமர் அவன் சதியை முறியடித்தார். அது மட்டுமல்லாது தன் கதை கொண்டு அந்த அரக்கனின் கதையை முடித்தார். தேவி ருக்மணி மங்கள ஆரத்தி எடுத்து துவாரகாதீசரை அன்போடு வரவேற்றார். பிறகு ஸ்ரீகிருஷ்ணர் தன் தாய் தந்தையரான தேவகி மற்றும் வசுதேவரை கண்டு மகிழ்ந்தார். தேவகி தான் முன்னர் இழந்த 6 குழந்தைகளை காண வேண்டி பகவானிடம் கோரிக்கை வைத்தார். நான் எனது மைந்தர்களை அன்போடு அணைக்க விரும்புகிறேன். நான் எனது பிள்ளைகளை கண்குளிர காண விரும்புகிறேன். தனது பிள்ளைகளை காண்பதை விட அதிக மதிப்புள்ள பொருள் உலகத்திலே வேற எதுவுமே கிடையாது. அதனால் எங்களது இறந்த பிள்ளைகளின் தரிசனத்தை பெற அருள் செய்துவிடு பிரபு. எங்களுக்கு அருள் செய்துவிடு. நடக்கும். மன்னிக்க வேண்டும் பிரபு. ஏனெனில் தமது 6 சகோதரர்கள் யமலோகத்திலே இல்லை. தாம் அனைத்தையும் அறிந்தவர் பிரபு. தமது இறந்து போன சகோதரர்கள் இப்பொழுது பாதாள லோகத்திலே உள்ளனர். அதோடு முக்தி அடைய காத்திருக்கிறார்கள். பிரபு, அவர்கள் அனைவருக்கும் தம்மால் தான் முக்தி அளிக்க முடியும். அசுரவேந்தர் வஜ்ரநாத் வாழ்க! 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 அசுரவேந்தர் வஜ்ரநாத் வாழ்க!
நீங்கள் இருவரும் வஜ்ரநாபனின் வாழ்த்துக்களை கேட்கிறீர்களா? அட பாட்டிமா, நீங்களா? வணக்கம். நீடூழி வாழ்க. வணக்கம் பாட்டிமா. சௌபாகியவதியாக இரு மருமகளே. உபச்சார வார்த்தைகளை விட்டு விடுங்கள். இப்பொழுது நாம் அனைவரும் வாழ்வா மரணமா என்ற எல்லையில் நிற்கிறோம். பாட்டிமா, இவ்வாறு ஏன் அபசகுரமான வார்த்தைகளை பேசுகிறீர்கள்? நான் உனக்கு உண்மையைத்தான் சொல்கிறேன் சுமதி. நீ வஜ்ரநாபனின் மனைவி. ராஜகுமாரி பிரபாவதி வஜ்ரநாபனின் மகள். பிரபாவதி, உனது தந்தை உண்மையில் அந்த பகவானையே போருக்கு அழைத்துச் செல்கிறார். துவாரகை பூலோகத்து மக்களுக்கு வைகுண்டத்தின் முக்தியை போன்றதாகும். அத்தகைய துவாரகை மீது ஆக்கிரமிப்பு செய்யும் மூர்க்கத்தனத்தை காட்டுகிறான் வஜ்ரநாபன். இந்த விஷயம் பற்றி அனைவருக்கும் தெரிந்ததே. அந்த ஸ்ரீகிருஷ்ணரே பகவான் என்பது. ஆனால் வஜ்ரநாபன் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதோடு உங்கள் இருவருக்கும் கூட இதை புரிந்து கொள்ளும் நோக்கம் இல்லை போலிருக்கிறது. இல்லை பாட்டிமா, நீங்கள் நினைப்பது போல் ஒன்றும் இல்லை. அப்போது சென்று புரியவை உன் தந்தைக்கு. அவன் துவாரகையை ஆக்கிரமிப்பு செய்யும் தவறையும் அந்த ஸ்ரீகிருஷ்ணரை எதிர்க்கும் பாவச் செயலையும் தடுத்து நிறுத்து. பகவான் என்பவன் சர்வ சக்தி உள்ளவன். எனவே பகவானுக்கு முன்னால் தனது சக்தியை பயன்படுத்துவது முட்டாள்தனம். பகவானுக்கு முன்னால் தனது சக்தியை பயன்படுத்துவதும் அது பகவான் தந்த சக்திதானே. சுமதி, பிரபாவதி, தனது மாதா பிதாவையே எவராவது எதிர்ப்பார்களா? எவராவது தனது மாதா பிதாவை வெறுப்பார்களா? எவராவது தனது மாதா பிதாவை இந்த மண்ணில் இருந்தே அழிப்பதற்கான பேராசை கொள்வார்களா? ஸ்ரீகிருஷ்ணரோ நம் அனைவருக்குமே மாதா பிதாவானவர். அவர் சிருஷ்டியை உருவாக்குபவர். சிருஷ்டி என்பதே அவரின் லீலை. அவரின் கருணையினால்தான் மரணம் கூட சுலபமாக, அழகாக, இனிமையானதாக மாறிவிடுகிறது. அவரின் கோபத்தினால் வாழ்வும் மரணத்தை விட பயங்கரமாக மாறுகிறது மகளே. சுமதி, பிரபாவதி, அப்படி நீங்கள் வஜ்ரநாபனை தடுக்கவில்லை என்றால் இந்த வாழ்த்துக்கள் கூட அலறல்களாக மாறிவிடும். அழிவுகள் ஏற்பட்டுவிடும். இல்லை பாட்டிமா, இல்லை. எனது பிரபு வந்து விட்டார். எனது பிரபு வந்து விட்டார். எனது பிரபு வந்து விட்டார். மகாராணி, மகாராணி, எனது பிரபு வந்து விட்டார். எனது பிரபு பாதாள லோகத்திற்கு வருகிறார். இன்று பல வருடங்களுக்கு பிறகு எனது எதிர்பார்ப்பிற்கான முடிவு வந்துவிட்டது. பிரபு இன்று இந்த பாதாள லோகத்திற்கு வந்ததால் இந்த சிறிய பக்தனான பலிக்கு அருள் புரிந்து விட்டார். இன்று நான் எனது பிரபுவின் தரிசனத்தை பெறுவேன். எனது பிரபுவின் தரிசனத்தை பெறுவேன். தாம் அனைவரும் பிரபுவை வரவேற்க பெரிதாக ஏற்பாடு செய்யுங்கள். அவரின் பாதையிலே பூக்களை தூவுங்கள். ஏனெனில் பிரபுவின் சரணங்களுக்கு இங்கே வருவதற்கு எந்த கஷ்டமும் ஏற்படக்கூடாது. மாமன்னன் பலியின் இந்த அனைத்து பாதாள லோகத்தையும் நன்கு அலங்காரம் செய்யுங்கள். நன்கு அலங்காரம் செய்யுங்கள். ஆனால் தாம் எங்கே செல்கிறீர்கள் மன்னா? எனது பிரபுவை வரவேற்கத்தான். எனது பிரபு இன்று பாதாள லோகத்திற்கே வந்திருக்கிறார். பிறகு நான் மாளிகையிலேயே அமர்ந்து அவரை எதிர்பார்த்திருக்க வேண்டுமா? இல்லை மகாராணி, இல்லை. நான் அவரை அழைத்து வர
பாதாளலோகத்தின் வாசல் வரை செல்வேன். அதனால் நான் அவரின் தரிசனத்தால் மிகவும் அதிகமான லாபத்தை பெறுவேன். எப்போது வரை பிரபு இந்த பாதாளலோகத்தில் இருக்கிறாரோ நான் அவருக்கு சேவை புரிந்து கொண்டே இருப்பேன். நான் அவருக்கு மிக அதிகமான சேவை புரிந்து புண்ணியம் பெற நினைக்கிறேன். இனி நான் ஒரு நொடி கூட தாமதிக்க கூடாது. பிரபு, எனது பிரபு, எனது பிரபு, பிரபு வந்து விட்டார். எனது 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 பிரபு, 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 பிரபு. எனது பிரபு வந்து விட்டார். 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 மகாத்மா பலி, நீ உண்மையிலேயே தானத்தில் சிறந்தவன். நான் உன்னை கண்டு மகிழ்ச்சி அடைந்தேன். குருவின் சாபத்தினாலும் மற்றும் எனது மாயையைக் கண்டும் நீ பயப்படவில்லை. அனைத்தையும் இழந்த பிறகும் நீ உனது உறுதிமொழியை நிறைவேற்றினாய். எனவே நான் உனக்கு தரப்போகிறது நிலையானது. அது மிகச்சிறந்த தேவர்களாலும் கூட பெறுவதற்கு கடினமானது. சாவர்ணி மணிவந்தரத்திலே நீ எனது பரம பக்தனான இந்திரனின் பதவியை ஏற்பாய். அதுவரை நீ பாதாள லோகத்திலே உனது பாட்டனாகிய பிரகலாதனோடு ஆனந்தமான முறையில் வாசம் செய்வாய். பிரபு, பிரபு, தாம் பாதாள லோகத்திற்கு வந்ததினால் இந்த பாதாள லோகம் முழுவதையும் புனிதமடைய செய்தீர்கள் பிரபு. பிரபு, தமது தரிசனத்தை அடைந்து என் மனதிற்குள் தோன்றுகிறது, இன்று இதனால் நான் மட்டுமல்ல, அனைத்து பாதாள லோகத்தில் வசிப்பவரும் ஜன்மங்கள் பல எடுக்கும் சக்கரத்திலிருந்து முக்தி பெறுவார்கள் என்று. பிரபு, வாமன அவதாரத்திலே தாம் எனது தலை மீது கால் வைத்து எனக்கு நன்மை செய்தீர்கள். ஆனால் இன்று தமது வரமளிக்கும் கைகளை எனது தலை மீது வைத்து என்னை புனிதமாக்குங்கள் பிரபு. எனக்கு நன்மை செய்யுங்கள். அவ்வாறே ஹே தைத்திய அரசன் பலியே, நீ ஒரு மகாத்மா. எப்போது வரை இந்த உலகம் இருக்கிறதோ உன்னுடைய பெயர் பக்தர்களின் வரிசையிலே அனைத்திற்கும் முன்னே நிற்கும்.
மக்கள் உன்னை மரியாதையோடும் மதிப்போடும் நினைப்பார்கள். பக்திக்கு நீ சிறந்த உதாரணமாகி என்றென்றும் மற்ற பக்தர்களுக்கு சரியான பாதை காட்டுவாய். தைத்தியராஜனே, நீ எனது வாமன அவதாரத்தின் போது 3 அடி நிலம் எனக்கு தருவதாக உறுதிமொழி அளித்தாயே, நினைவிருக்கிறதா? அந்த உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்காக நீ உனது குரு சுக்ராச்சாரியரின் ஆணையை ஏற்க மறுத்து விட்டாய். என் பாதங்களுக்கு உனது தலையை காணிக்கையாக்கினாய். அந்த இடத்தை தந்து தானத்தின் புனித எல்லையை நீ அடைந்து விட்டாய். இதுவரை யாரும் செய்யாததை செய்து விட்டாய். பிரபு, பிரபு தமது சொல்லினால் தாம் இந்த சிறிய பக்தனை பெருமைப்படுத்துகிறீர்கள். தானத்தை பிறருக்கு தருவது அந்த பொருளின் தலைவனால் தான் முடியும். அனைத்து உலகத்தின் தலைவன் தாம் தானே பிரபு. பிறகு நான் இங்கே, நான் தமக்கு எதை தானமாக தர இயலும்? அரசே, இதுதான் தமது தானத்தின் பெருமையை காட்டியது. தம்மிடம் சிறந்த குணங்கள் இருக்கின்றது. அனைத்துக்கும் மேலே தாம் பக்த பிரகலாதனின் பேரன் அல்லவா? அதனால் தமக்கு பக்தி, நம்பிக்கை போன்ற சிறந்த குணங்கள் உடலோடு ஒட்டி பிறந்திருக்கின்றது. எனவே தாம் எனக்கு என்றுமே அன்பானவர். பிரபு, இதுதான் எனது மாபெரும் பாக்கியம் பிரபு, எனது மாபெரும் பாக்கியம். பிரபு, 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 தமது ஸ்ரீ சரணங்களினால் இந்த அடிமையின் குடிசையை புனிதப்படுத்துங்கள். வாருங்கள் பிரபு, வாருங்கள். இல்லை, இனி தம்மாலும் என்னை துவாரையை ஆக்கிரமிப்பதிலிருந்து தடுக்க இயலாது மகாராணி. அதோடு எனது அன்பான ராஜகுமாரி பிரபாவதியும் என்னை இனி என்றுமே தடுக்க இயலாது. நான் நிச்சயம் துவாரகை ஆக்கிரமிப்பு செய்வேன். அதோடு துவாரகையோடு சேர்த்து அந்த மாட்டடையை கிருஷ்ணனையும் மதம் செய்வேன். மன்னிக்க வேண்டும் தந்தையே. எவருக்கு ஆதியும் இல்லையோ, எவருக்கு அந்தமும் இல்லையோ, அவரை வதம் செய்ய நினைக்கிறீர்களா தாம்? ராஜகுமாரி பிரபாவதி, எனது வாழ் ஒருமுறை தனது உரையிலிருந்து வெளியே வந்து தனது தலையை தூக்கிவிட்டார். அதன் பிறகு எதிரியினை தலகுனிய செய்தோ அல்லது அவரை சரணமடைய செய்துவிட்ட பிறகோ உரைக்குள்ளே திரும்புகிறது. இப்போது இந்த வாளானது கிருஷ்ணனின் தலையை குனியச் செய்தோ அல்லது வெட்டிய பிறகோ உரைக்குள்ளே திரும்பும். அது தந்தையே, எனக்கு தெரிந்தது இது ஒன்றுதான். அந்த பகவானின் முன்னால் ஒவ்வொருவரும் தனது தலையை குனிந்துதான் ஆக வேண்டும். தமது வாளும் குனியத்தான் வேண்டும். ராஜகுமாரி, உனக்கு தெரிந்திருக்க வேண்டும், எனது எதிர்காலம் எனது தோள் வலிமையில் அடங்கியுள்ளது. எனது தோள்களிலே கிருஷ்ணனோடு சேர்த்து துவாரகையும் அழிப்பதற்கான வலிமை இருக்கிறது, சக்தி இருக்கிறது. விளைவெல்லாம் சுவாமி விளையாடும் பூமி, விளைவெல்லாம் சுவாமி விளையாடும் பூமி. ஹே பிரபு, நாங்கள் அனைவரும் தம்மை மீண்டும் மீண்டும் வணங்குகிறோம். தமது தரிசனம் உயிரினங்களுக்கு என்றுமே கிடைத்திருக்கிற ஒன்று. ஆனாலும் இன்று தாமே பாதாள லோகத்திற்கு வந்து
எங்களுக்கு அனுகிரகம் செய்தீர்கள். ஹே சச்சிதானந்த ரூபமே ஸ்ரீ கிருஷ்ணா, தாம் அனைத்து உலகத்திற்கும் மாதா போன்றவர். தாமே பரபிரம்மமான பரமேஸ்வரராகும். ஹே கருணை கடலே, ஹே அனைத்திலும் நிறைந்தவனே, தாம் என் மீது கருணை காட்டுங்கள். எனது உடல், எனது எண்ணம், எனது மனது, என்னுடைய அனைத்துமே தமது ஸ்ரீச்சரணங்களிலே இருக்க வேண்டும். ஹே பிரபு, நாங்கள் அடிமை தங்களுக்கு. இந்த அடிமைகளை தமது கருணையினால் பாவமற்றவராக்கி விடுங்கள் பிரபு. எங்களது பாவங்களை அழித்து விடுங்கள். ஏனெனில் எந்த மனிதன் முழுமையான நம்பிக்கையோடு தமது ஆணையை நிறைவேற்றுகிறானோ அவன் இந்த உலகத்தின் பந்த பிணைப்பிலிருந்து முக்தி அடைந்து விடுகிறான். ஹே பிரபு, இன்று பகவானே நேராக தனது பக்தனின் வாசலிலே வந்திருக்கிறார். சொல்லுங்கள் பிரபு, எனக்கு தாமிடும் கட்டளை என்ன? ஹே தைத்தியராஜனே, மரீச்சி பிரஜாபதியின் மனைவி உனபு என்பவள் 6 தேவர்களை ஈன்றெடுத்தாள். இந்த 6 தேவர்களும் பரமபிதா பிரம்மதேவரை கேலி செய்தார்கள். அவர்கள் செய்த குற்றத்திற்கு தண்டனை அளிக்க பிரம்மதேவர் இவர்களுக்கு சாபம் அளித்தார். அதனால் இந்த 6 தேவர்களும் அசுரலோகத்திலே பிறக்கும்படி நேர்ந்தது. உனது குலத்திலேதான் இரண்யகசிபுவின் மகன்களால் இந்த 6 தேவர்களும் பிறந்தனர். சாபத்திலிருந்து முக்தி அடையாத காரணத்தினால் இந்த 6 தேவர்களும் ஜென்மங்கள் பல எடுக்கும் சக்கரத்திலிருந்து முக்தி பெற இயலவில்லை. வெவ்வேறு தோற்றத்தில் பிறவி எடுத்தனர். ஹே மகாபலி, இறுதியிலே இந்த 6 தேவர்களும் யோக மாயையை சரணமடைந்தார்கள். அந்த யோக மாயை இறக்கப்பட்டு இவர்களை எனது மாதாவின் கர்ப்பத்திலே விட்டுவிட்டார். தேவகி மாதா 6 தேவர்களை ஈன்றெடுத்தாள். அவர்களை ஈன்றெடுத்ததுமே எனது மாமா கம்சன் அவர்களை கொன்றுவிட்டார். ஏ மகாத்மா பலி, இப்போது எனது அந்த 6 சகோதரர்களையும் மீண்டும் பூலோகம் அழைத்துச் செல்லவே தம்மிடம் கேட்க பாதாள லோகம் வந்தேன். ஹே ராஜா பலி, மாதா தேவகி இன்று வரை தன்னுடைய 6 பிள்ளைகளை மறக்கவில்லை. அவர்களை ஈன்றெடுத்த உடனே மரணம் அவர்களை மாதாவின் பிடியிலிருந்து பறித்துக் கொண்டது. மாதா தேவகி தனது மைந்தர்களை பிரிந்ததினால் எண்ணிலடங்கா துக்கமும் அளவற்ற கவலையும் கொள்கிறார். எவ்வாறு எனது மாதாவின் துன்பத்தை தாங்க முடியும்? எனவே மாதாவின் பாசத்தினால் வேறு வழியின்றி தம்மிடத்திலே வந்துள்ளேன். தாம் எனது 6 சகோதரர்களையும் என்னிடம் தந்து விடுங்கள். ஹே பலிராஜனே, அரசே, அந்த யமராஜனே என்னிடம் சொன்னார், என்னுடைய மாதாவின் 6 மைந்தர்களும் குழந்தைகளின் வடிவில் தம்மிடம் இருப்பதாக. கருணை கூர்ந்து தாம் அவர்களை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவர்களை அழைத்துச் செல்ல வந்தேன். தமது ஆணையை சிறமேற்கொள்கிறேன் பிரபு. வாருங்கள் பிரபு, வாருங்கள். பிரபு, பிரபு, இதோ இருக்கிறார்கள் தமது 6 சகோதரர்கள். வணக்கம் பிரபு. எங்களை பாதாள லோகத்தில் இருந்து விடுவித்து விடுங்கள் பிரபு. நாங்கள் முக்தி பெற செய்யுங்கள் பிரபு. அப்படியே ஆகட்டும். இவர்கள் என்னோடு பூலோகம் செல்ல நினைக்கிறார்கள். அனுமதி தாருங்கள் தைத்தியராஜனே. பிரபு,
பூலோகம் செல்கிறீர்களா? இந்த சிறிய பக்தன் மீது என்றுமே கருணை காட்டுங்கள். தமது ஸ்ரீ சரணங்களிலே இடம் தாருங்கள் பிரபு. ஏ மகாபலி, சரணங்களில் அல்ல, தாம் என்றுமே எனது இதயத்திலே இருக்கிறீர்கள். பிரபு, எனது மைந்தா, நான் தமது ஆணையை நிறைவேற்றி விட்டேன் மாதா. எனது குரு தட்சணையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏ மதுசூதனா, இன்று தாம் எனது இதயத்தின் நெருப்பினை அணைத்து விட்டீர்கள். எனது பிள்ளைகளின் மிருதுவான ஸ்பரிசத்தால் வாழ்வின் துன்பமெல்லாம் அழிந்து விட்டது. தமது இந்த கடனை எங்களால் என்றுமே தீர்க்க இயலாது. தாம் என்ன பேசுகிறீர்கள் தந்தையே? அம்மையப்பன் அல்ல, குழந்தைதான் பெற்றோருக்கு கடன்பட்டிருக்கிறது. சாதாரண மனிதர்களுக்குத்தான் நாங்கள் உனது மாதா பிதா. ஆனால் எங்களுக்கு உனது உண்மையான ரூபம் தெரியும் பிரபு. தாம் பரபிரம்ம பரமாத்மா. தாம் தான் அனைத்திலும் இருப்பவர். தாம் தான் விஷ்ணு. தாம் தான் சிருஷ்டியை பாதுகாப்பவர். தாம் அனைத்து உயிரினங்களுக்கும் பிதா போன்றவர். அதோடு மாதாவும் தாமேதான். அதனால்தான் நாங்கள் தங்களது மாதா பிதா அல்ல, தாம் தான் எங்களது மாதா பிதா. ஏ சக்கரதாரி, எனது தாய்மையின் ஆனந்தத்தை உனது கம்சன் மாமா அழித்து விட்டான் அன்று. ஆனால் இன்று இந்த 6 மைந்தரின் தோற்றத்திலே எனது ஏங்கிய தாய்மையை நீ திருப்தி செய்து விட்டாய். இது போன்ற அதிசயத்தை அவரால் தான் செய்ய முடியும். எவர் கைகளிலே வாழ்வு மரணம் இருக்கிறதோ. ஏ அகில உலகின் நாயகனே, தமது லீலை எல்லையற்றது. பிரளயத்தின் சமயத்திலே தாம் முழுமையான உலகத்தை தமது உடலிலே அதனை தாம் இயல்பாகவே ஏற்றுக்கொள்கிறீர்களே. அதாவது மாதா தனது குழந்தையை கர்ப்பத்திலே ஏற்றுக்கொள்வது போல அந்த பரமபிதா பரமாத்மா அன்று எனது கர்ப்பத்திலே இருந்தீர்களே. இது தனது அற்புத லீலை இல்லாமல் பிறகு வேறென்ன? மாதா பிதா, இவையெல்லாம் வரம் பெற்றதின் விளைவு. வரமா? ஆம் தந்தையே. ஆனால் நாங்கள் என்ன வரம் பெற்றோம்? நான் சொல்கிறேன் தந்தையே. சுயம்பு மன்வந்திரத்திலே அன்று தங்கள் இருவருக்கும் முதல் பிறப்பு ஏற்பட்ட பொழுது தந்தையே தாம் சுதப்பா என்ற பெயரோடு வாழ்ந்தவர். அப்பொழுது மாதா தமது பெயர் பிரசன்னி ஆகும். தாம் இருவருமே பிரபுவை எண்ணி கடுந்தவம் செய்தீர்கள். தாம் உணவே அருந்தவில்லை, பெரும் காற்றை உள்வாங்கிக் கொண்டு பிரபுவை எண்ணி தவம் செய்தீர்கள்.
பிரபுவை நினைத்துக் கொண்டு கடும் தவம் செய்து செய்து பல யுகங்கள் கடந்து சென்றன. அப்பொழுது பிரபு மனமகிழ்ந்து தாம் இருவருக்கும் தரிசனம் தந்தார். ஹே சுதப்பா, ஹே பிரசன்னன், நான் உங்கள் இருவரின் தவத்தை கண்டு அகமகிழ்ந்தேன். நான் உங்கள் இருவருக்கும் வரமளிக்க விரும்புகிறேன். தமக்கு என்ன வரம் வேண்டும்? நான் அதை உங்களுக்கு நிச்சயம் தருவேன். பிரபு, இன்று நாங்கள் தமது தரிசனத்தினால் புனிதமடைந்து விட்டோம். பிரபு, எங்களுக்கு தாம் வரம் தர நினைத்தால் எங்கள் மனதிலே உள்ள ஒரே ஆசையை நிறைவேற்றுங்கள். அப்படியே. பிரபு, எங்களுக்கு குழந்தையே இல்லை. நாங்கள் மாதா பிதாவின் ஆனந்தத்தை அடைய விரும்புகிறோம். பிரபு, எனவே தாமே எங்கள் இருவரின் மைந்தனாகி விடுங்கள். ததாஸ்து, ததாஸ்து, ததாஸ்து. நான் தம் இருவரின் மைந்தனாக பிறவி எடுப்பேன். பிரபு அன்று மன எழுச்சியினால் 3 முறை ததாஸ்து சொன்னார். எனவே அவர் 3 ஜென்மங்களுக்கு உங்களுக்கு மைந்தனாக பிறந்து பிறவி எடுப்பார். 3 ஜென்மங்களா? நான் 3 ஜென்மங்களுக்கு எனது அன்பு கண்ணனின் மாதாவாக இருந்தேனா? ஆம் மாதா, தங்களுக்கு அது நினைவில் இருக்காது. தம்முடைய முதல் பிறவியிலேயே நான் தம் இருவரின் மைந்தனாக பிறவி எடுத்திருந்தேன். அதோடு பிரசன்னி கர்ப்பர் என்ற பெயரால் புகழ் பெற்றேன். பிறகு 2வது ஜென்மத்திலே மாதா நீங்கள் தேவமாதா அதிதியானீர்கள். அதோடு தந்தை பிறவி எடுத்தது மகரிஷி காசியப்பராக. அந்த ஜென்மத்திலும் கூட நான் தம்முடைய மைந்தனின் ரூபத்திலேயே பிறவி எடுத்தேன். அப்போது எனது பெயர் உபேந்திரன். மாதா உடல் சிறியதாக இருந்த காரணத்தினால் மக்கள் என்னை வாமனன் என்றனர். இப்போது தமது 3வது ஜென்மத்திலும் கூட எனது பெரும் புகழ்மிக்க ரூபத்திலே தமக்கு மைந்தனாக உள்ளேன். ஹே தேவர்களும் ஆராதனை செய்யும் தெய்வமானவரே, இந்த உலகத்தினை காத்திடவேதான் தாம் எனது மைந்தனாக அவதாரம் செய்தீர்கள். தாம் எங்கள் இருவரின் மைந்தனாக பிறந்து எங்களுக்கு அனுகிரகம் செய்தீர்கள். எங்களை பெருமைப்படுத்தினீர்கள். இந்த ஆசை நிறைவேறிவிட்ட பிறகு இனி எனது மனதிலே வேறு எந்த விதமான ஆசையுமே இல்லை. பிரபு, தமது 6 மைந்தர்களை பற்றியும் தமக்கு எந்த ஆசையும் இல்லையா மாதா? இல்லை கேசவா, இனி எந்த ஒரு ஆசையுமே இல்லை. இப்போது எனது மனதிலே மேலும் மேலும் கவலை தோன்றுகிறது. நான் இந்த 6 பிள்ளைகளை திரும்ப கொண்டு வந்ததிலே ஏதாவது குற்றம் செய்து விட்டேனா? ஒருவேளை நான் இவரின் முக்தியின் பாதையிலே தடங்கலாக நிற்கிறேனோ என்று. வாசுதேவா, இப்பொழுதுதான் இந்த விஷயத்தை பற்றி நினைக்க தோன்றுகிறது. இந்த வாழ்வு மரணம் என்ற சக்கரத்திலே என்றும் எவரையுமே அதிலிருந்து மாற்றி அமைக்க கூடாது. சாட்சாத் பரபிரம்ம பரமாத்மாவின் மாதாவும் கூட விதியின் விதிமுறையை மாற்றும் கெடுதலை செய்து குற்றம் புரிந்து விட்டார். நான் இந்த செயலை செய்திருக்க கூடாது. மதுசூதனா, உலகத்தின் எந்த ஒரு மாதாவும் தனது குழந்தையின் முக்திக்கான வழியிலே தன் தாய்மையை மலையாக நிறுத்தி வைக்க விரும்ப மாட்டாள். பிறகு நான் எனது 6 பிள்ளைகளின் முக்தியின் பாதையிலே
தடைக்கல்லாக எவ்வாறு மாறுவேன்? வாசுதேவா, வாசுதேவா, எனக்கு உறுதிமொழி கூறு. எனது 6 பிள்ளைகளுக்கு நீ முக்தி அளிப்பாய் என்று எனக்கு சத்தியம் செய் வாசுதேவா, எனக்கு சத்தியம் செய். மாதா, எனது இந்த 6 சகோதரர்களும் முக்திக்காக காத்திருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு முக்தி தருவேன். எப்போது தாம் இவரை தாய்மை பந்தத்திலிருந்து விடுதலை செய்கிறீர்களோ அப்போது சாபமடைந்த தேவர்களும் மனித பிறவியிலிருந்து முக்தி பெறுவார்கள். நான் இவர்களை எனது தாய்மை எனும் பந்தத்திலிருந்து விடுதலை செய்து விட்டேன். மாதா, தாம் மிகவும் நல்லதையே செய்தீர்கள். தாய்மையின் பந்தத்துடனே இவர்கள் கால்களை சுற்றியுள்ள பிரம்மதேவரின் சாபம் என்ற சங்கிலி அருந்துவிடும். ஹே பிரபு, ஹே மாதா அவர்களே, ஹே பகவானே, நாங்கள் அனைவரும் தம்மை வணங்குகின்றோம். நன்மை உண்டாகட்டும். வணக்கம் தேவகி மாதா, வணக்கம் தந்தையாரே. ஹே தேவகி மாதா, நாங்கள் அன்று பிரம்மதேவரை கேலி செய்த போது அதன் காரணமாய் எங்களுக்கு கிடைத்த சாபத்தினால் இன்று எங்களை முக்தி பெறச் செய்து அனுக்கிரகம் செய்தீர்கள். தமக்கு கோடி கோடி வணக்கங்கள். பிரபு, இனி எங்களுக்கு அனுமதி தாருங்கள். மகாராணி சுமதி தாங்களா? தங்களுக்கும் என் போலவே எண்ணம். துவாரகையிலே வெற்றி கொடி ஏற்றுவதற்காக ஆர்வமாக உள்ளீர்களா? தம்முடைய இந்த ஆசை நிச்சயமாக நிறைவேறும். நாம் துவாரகையிலே வெற்றி கொடியை நிச்சயம் ஏற்றி வைப்போம். வேண்டாம், அந்த துவாரகை மீது ஆக்கிரமிப்பு. இந்த பயங்கர குற்றத்தை செய்யாதீர்கள் சுவாமி. மகாராணி, தாம் எமது விருப்பத்திற்கு விரோதமாக பேசுகிறீர்கள். மன்னிக்க வேண்டும் அசுரவேந்தி. தமது விருப்பத்தை நிறைவேற்ற எனது உயிரையும் கூட தியாகம் செய்து விடுவேன். இருப்பினும் என்ன? இருப்பினும் தாமே தமது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திக் கொள்வதை என்னால் பார்க்க முடியவில்லை. மகாராணி, சுவாமி, தாம் தமது பாட்டியம்மாவின் ஆணையை நிறைவேற்ற வேண்டும். பாட்டியம்மாவின் செயல், எண்ணம் எல்லாமே நிலை தவறிவிட்டது. அவரது புத்தி வேதலித்து விட்டது, செயல்படவில்லை. என்ன? தாம் என்ன சொல்கிறீர்கள் அசுரவேந்தி? உண்மையைத்தான் சொல்கிறேன். தாம் பாட்டிமா போன்ற புனிதமானவரை அவமானப்படுத்துகிறீர்கள். மகாராணி, களத்திலே வாளின் வேலை என்ன தெரியுமா? எதிரியை வெட்டி வீழ்த்துவது வாளின் தர்மமாகும். ஒருவனை தாக்க துவங்கிவிட்ட பிறகு கூட அந்த வாளானது எதிரியின் மீது அனுதாபப்பட்டால் பிறகு இதை நான் வாளென கூற மாட்டேன், உடைந்த இரும்பின் துண்டென்பேன்.
இது எந்த ஒரு வீரனுக்கும் பயனற்றதாகும். இப்போது எனக்கு ஒன்று புரிகிறது. பயனற்று போன ஒரு வாளின் நிலைமைதான் இப்போது இருக்கும் பாட்டியம்மாவின் நிலைமை. மகாராணி, அது மாறாது. ஆனால் பாட்டிமாவின் பயம். அசுரர்களின் சிறந்த எதிர்காலத்தை நான் உருவாக்கி காட்டுகிறேன் மகாராணி. எனது வீரமே எனது அஸ்திரம் தான். எனது தோள்கள் திரண்ட சக்தி குவியல்களின் இருப்பிடமாகும். என்னுடைய எதிர்காலத்தை என்ன விதியின் விதிமுறையை மாற்றியமைக்கும் தோல்வலுவை இருக்கிறது என்னிடம். அனைத்து அசுரர்களுக்கும் வளமான வாழ்வை கொடுப்பேன். அசுரவேந்தி, அவர்களின் எதிர்காலம் இருக்கட்டும். முதலில் தமது அன்பான மகள் ராஜகுமாரி பிரபாவதியின் எதிர்காலத்தை அமைத்து தாருங்கள். அவளின் திருமணத்தை நடத்தி வையுங்கள். தமக்கு பிரபாவதியின் எதிர்காலத்தை பற்றிய கவலையா மகாராணி? அந்த கவலையே வேண்டாம். களத்திலே நின்று துவாரகையை வெற்றி பெற்ற பிறகு நான் எனது அன்பு மகளான பிரபாவதியின் எதிர்காலத்தை அமைத்து விடுவேன். ஆனால் தாம் துவாரகையை ஆக்கிரமிப்பு செய்த பிறகு பிரபாவதியின் எதிர்காலமே அழிந்துவிடும் சுவாமி. அப்படி என்றால் சொல்லுங்கள் மகாராணி, அது எப்படிப்பட்ட ரகசியம்? தாம் அதை என்னிடம் சொல்வதற்கு ஏன் தயங்குகிறீர்கள்? அசுரவேந்தி, பிரபாவதி தனது மனதிற்குள்ளே. மனதிலே என்ன? பிரபாவதி தனது மனதிற்கு பிடித்த ராஜகுமாரனை தேர்ந்தெடுத்து விட்டாளா? அதைத்தானே சொல்ல வந்தீர்கள் தாங்கள்? பிறகு இதிலே தாம் மறைப்பதற்கு என்ன இருக்கிறது? அப்படி பிரபாவதி யாராவது ஒரு ராஜகுமாரனை திருமணம் செய்து கொள்ள நினைத்தால் அதை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். அந்த ராஜகுமாரோடு சேர்த்து வைப்பேன். சொல்லுங்கள், யார் அந்த பாக்கியசாலி ராஜகுமாரன்? எனது அன்பான மகளின் மனதை வென்றவன் யார்? அவன் துவாரகையின் இளவரசன் பிரத்யும்னன். பிரத்யும்னனா? அந்த மாட்டடையின் கிருஷ்ணனின் மைந்தனா? ஆம் சுவாமி. உனக்கென்ன தைரியம் இருந்தால் என்னிடமே வந்து என் அன்பு மகளின் பெயரை எதிரி மைந்தனின் பெயரோடு சேர்த்து கூறுவாய்? அப்படி அந்த பிரபாவதி மனதிற்குள்ளே பிரத்யும்னனை நினைத்துக் கொண்டிருந்தாள் என்றால் பிறகு பிரபாவதிக்கு உயிருடன் இருப்பதற்கு எந்த அதிகாரம் இல்லை. நில்லுங்கள் சுவாமி, நில்லுங்கள். விலகிச் செல் என் வழியிலிருந்து சுமதி. ஏன் தமது மகளின் ரத்தத்தினால் கைகளை நனைக்கப் போகிறீர்களா சுவாமி? சொல்லாதே இனி அவளை என் மகள் என்று. அவள் எனது ரத்தம் அல்ல. எனது ரத்தம் எவ்வாறு என்னை எதிர்த்து செயல்படும்? நான் நிச்சயமாக எனது எதிரின் ரத்தத்தினால் உடலை நனைப்பேன். இல்லை சுவாமி, சற்று நில்லுங்கள். நாம் சரியாக விவரம் அறிந்து கொள்ளாமல் அழிவை ஏற்படுத்த செல்கிறீர்கள் சுவாமி. வேண்டாம். அழிவை ஏற்படுத்துவதற்கல்ல, மாறாக அந்த அழிவை அதன் கருவிலேயே அழிப்பதற்காக செல்லுகிறேன். விலகிவிட எனது பாதையிலிருந்து சுமதி. சுவாமி கிருஷ்ணா